ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜாப்பூ குல்கந்த் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் ரோஜாப்பூ கழுவி காய வச்சுருக்கேன். அதாவது நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன். அது கூடவே நான் ஆல்மண்டும் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். டேட்ஸும் சேர்த்து இதை நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஹனி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் ஹனி. இப்போ நம்ம உலர்த்திய ரோஜாப்பூவில் இந்த சுகரை ஆட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது, கரகரன்னு பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பவுடர் பண்ணியாச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது, நமக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த ரோஜாப்பூ குல்கந்த். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனில் போட்டிருக்கோம். அதில் நம்ம சுகர் போட்டனால அது லைட்டாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த குல்கந்த் இதயத்தை பலப்படுத்தக்கூடியது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர சாப்பிடலாம். டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம், ஏன்னா அதில் இருக்க சுகர்லாம் நமக்கு மெல்ட் ஆகிட்டு. இப்போ நம்ம அதில் அந்த டேட்ஸும் ஆல்மண்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம ஹனியையும் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 வீக் வர அப்படியே வச்சுட்டு 1 வீக்குக்கு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம இதை வெயில்லையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 வீக் போல் வெயில்லையும் வச்சு எடுத்துடலாம். இன்னும் உங்களுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இது கூடவே நம்ம செம்பருத்தி இதழ்களையும் ஆட் பண்ணி போடலாம். செம்பருத்தி பூவோட இதழ்கள், அதையும் நம்ம ரோஜாப்பூ மாதிரியே கழுவி காய வச்சு இதில் ஆட் பண்ணலாம். அதுவும் நமக்கு இந்த ரோஜாப்பூ இதழோடி அதுவும் இது நம்ம ஒரு பங்குனா அது ஒரு காப்பங்கு. ஏன்னா அந்த ரோஜாப்பூவில் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் வரும், மணம் வரும். அந்த செம்பருத்தி இதழில் மணம் வர வாய்ப்பில்லை. இந்த ரோஜாப்பூ குல்கந்தை நம்ம டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தருது, ரத்தத்தை சுத்தப்படுத்துது, நம்ம இதயத்துக்கும் பலத்தை தருது. நீங்களும் இதே போலயே செய்து நீங்களும் சாப்பிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.